தரங்கம்பாடி மிஷனின் வரலாற்று பதிவுகள் பெரும்பாலும் அதன் ஐரோப்பிய நிறுவனர்களான சீகன் பால்க், ப்ளூட்சோ போன்றோரின் தியாகங்களையும் சாதனைகளை மட்டுமே மையப்படுத்தி பேசுகின்றன. அவர்களின் அசைக்க முடியாத விசுவாசமும் அயராத உழைப்பும் மறுக்க முடியாத உண்மைகள் என்றாலும் அந்த மகத்தான இயக்கத்தின் வெற்றிக்கு திரைக்கு பின்னால் இருந்து பங்களித்த உள்ளூர் இந்தியர்களின் பாத்திரம் பல சமயங்களில் கவனிக்கப்படாமல் போய்விடுகிறது. இந்த மறைக்கப்பட்ட வரலாற்றின் மிக முக்கியமான அதே சமயம் முரண்பாடுகள் நிறைந்த ஒரு அத்தியாயம்தான் கணபதி வாத்தியார் மற்றும் அவரது மகனின் கதை. தரங்கம்பாடி மிஷனின் ஒட்டுமொத்த இலக்கிய மற்றும் பிரசங்க பணிகளுக்கும் அடித்தளமாக அமைந்த தமிழ் மொழி அறிவை அதன் நிறுவனர் சீகன் பால்கிற்கு வழங்கியவர் ஒரு இந்து பள்ளி ஆசிரியரான கணபதி வாத்தியார். சுவிசேஷத்தை பரப்பும் நோக்கத்துடன் வந்த ஒரு ஐரோப்பியருக்கு இந்து சமய நம்பிக்கைகளில் உறுதியாக இருந்த ஒரு உள்ளூர் ஆசான் மொழியை கற்றுக் கொடுத்தார் என்பது தரங்கம்பாடி மிஷனின் தொடக்கமே ஒரு கலாச்சார பரிமாற்றத்தின் மீதுதான் கட்டப்பட்டது என்பதற்கான மிகச்சிறந்த சான்றாகும். திரு மன்னா செல்வகுமார் அவர்கள் எழுதிய இந்த ஆய்வுக் கட்டுரை கணபதி வாத்தியாரின் பங்களிப்பின் மகத்துவத்தையும் அவரது மகன் ஃப்ரெட்ரிக் கிறிஸ்டியானின் மூலம் ஏற்பட்ட தொடர்ச்சியையும் சோகத்தையும் விரிவாக ஆய்வு செய்கிறது. 1706 ஜூலை மாதம் பர்த்தோலமேயு சீகன் பால்க் தரங்கம்பாடியில் காலடி வைத்தபோது அவருக்கு முன்னால் இருந்த மிகப்பெரிய தடை மொழி. உள்ளூர் மக்களின் இதயங்களை திறப்பதற்கான ஒரே திறவுகோல் அவர்களின் தாய்மொழியான தமிழ்தான் என்பதை அவர் விரைவிலேயே உணர்ந்து கொண்டார். அக்காலத்தில் ஐரோப்பியர்கள் மொழியை கற்க முறையான அமைப்புகள் எதுவும் இருக்கவில்லை. ஆனால் சீகன் பால்க் ஒரு புதுமையான மற்றும் பணிவான வழியை தேர்ந்தெடுத்தார். அவர் ஒரு தனிப்பட்ட ஆசிரியரை நியமித்துக் கொள்வதற்கு பதிலாக உள்ளூர் இந்து பிள்ளைகள் கல்வி பயின்ற ஒரு பாரம்பரியமான பள்ளிக்கு சென்றார். அந்த பள்ளியை நடத்தியவர்தான் கணபதி வாத்தியார். சீகன் பால்க் ஐரோப்பாவில் இருந்து வந்த ஒரு படித்த இறையியலாளர் என்ற கர்வமின்றி அந்த பள்ளியின் மற்ற மாணவர்களுடன் தானும் ஒரு மாணவராக தரையில் உட்கார்ந்து மணலில் தமிழ் எழுத்துக்களை எழுத பழகினார். இது அவர் உள்ளூர் கலாச்சாரத்தின் மீது காட்டிய மரியாதையையும் மொழியை கற்பதில் அவர் கொண்டிருந்த தீவிரத்தையும் காட்டுகிறது. இந்த நிகழ்வில் கணபதி வாத்தியாரின் பாத்திரம் மிகவும் முக்கியமானது. அவர் ஒரு தொழில்முறை ஆசிரியர். தனது சமய நம்பிக்கைகளுக்கு முற்றிலும் மாறுபட்ட ஒரு புதிய மதத்தை பரப்ப வந்திருக்கும் ஒரு வெளிநாட்டவருக்கு அவர் தனது மொழியையும் எழுத்துக்களையும் கற்றுக் கொடுத்தார். இந்த உறவு ஒரு தொழில்முறை ஒப்பந்தத்தின் அடிப்படையில் அமைந்திருந்தது. சீகன் பால்க் அவருக்கு சம்பளம் வழங்கினார். அவர் அதற்கு ஈடாக தனது அறிவை பகிர்ந்து கொண்டார். வரலாற்றில் கணபதி வாத்தியார் ஒருபோதும் மிஷனில் ஊழியராகச் சேரவோ கிறிஸ்தவத்தை தழுவவோ இல்லை. அவர் தனது இந்து சமய நம்பிக்கைகளில் இறுதி வரை உறுதியாக இருந்தார். கணபதி வாத்தியாரின் பங்களிப்பு ஒரு பள்ளி ஆசிரியர் தனது மாணவருக்கு பாடம் சொல்லிக் கொடுத்தார் என்பதோடு முடிந்துவிடவில்லை. அதன் தாக்கங்கள் மிகவும் ஆழமானவை மற்றும் தொலைநோக்கு உடையவை. அவர் சீகன் பால்கிற்கு தமிழ் எழுத்துக்களை மட்டும் கற்றுக் கொடுக்கவில்லை. தமிழ் மொழியின் ஒலிப்பு முறை, அதன் நுட்பங்கள், உள்ளூர் கற்பித்தல் முறைகள் மற்றும் குழந்தைகளின் கற்றல் முறைகள் ஆகியவற்றை சீகன் பால்க் நேரடியாக அறிந்து கொள்ள அவர் ஒரு பாலமாக விளங்கினார். இது பிற்காலத்தில் சீகன் பால்க் பள்ளிகளை நிறுவிய போது அவருக்கு பேருதவியாக இருந்தது. சீகன் பால்கின் மகத்தான சாதனைகளான தமிழ் ஜெர்மன் அகராதி, தமிழ் இலக்கண நூல் மற்றும் விவிலியத்தின் தமிழ் மொழிபெயர்ப்பு ஆகிய அனைத்திற்கும் தொடக்க புள்ளியாக அமைந்தது கணபதி வாத்தியாரின் பள்ளியில் அவர் பெற்ற அடிப்படை கல்விதான். அந்த அஸ்திவாரம் இல்லாமல் இந்த மாபெரும் இலக்கிய புரட்சி சாத்தியமாகி இருக்காது. 18ஆம் நூற்றாண்டின் தொடக்கத்தில் இரு வேறுபட்ட கலாச்சாரங்கள் சந்திக்கும் போது ஒரு இந்து ஆசிரியர் ஒரு கிறிஸ்தவ மிஷனரிக்கு மொழியை கற்றுக் கொடுப்பது என்பது அக்காலத்தில் நிலவிய ஒருவித சகிப்புத்தன்மையையும் நடைமுறை சார்ந்த அணுகுமுறையையும் காட்டுகிறது. கணபதி வாத்தியார் சீகன் பால்கின் நோக்கத்தை அறிந்திருந்தும் அவரை ஒரு மாணவராக ஏற்றுக்கொண்டது அவருடைய தொழில்முறை நேர்மைக்கு சான்றாகும். ஆக கணபதி வாத்தியார் தரங்கம்பாடி மிஷனின் முதல் ஆசானாவார். அவர் நேரடியாக மிஷனுக்கு பணியாற்றாவிட்டாலும் அவருடைய பங்களிப்பு இல்லாமல் மிஷனின் ஆரம்பகால வெற்றிகள் சாத்தியமற்றவை. கணபதி வாத்தியாரின் தொடர்பு அவருடைய மகனின் மூலமாக மிஷனின் வரலாற்றில் ஒரு புதிய ஆனால் துயரம் நிறைந்த அத்தியாயத்தை திறந்தது. அவருடைய மகன் பிற்காலத்தில் ஃப்ரெட்ரிக் கிறிஸ்டியன் என்று அறியப்பட்டவர். தனது தந்தையை விடவும் அறிவிலும் திறமையிலும் சிறந்து விளங்கினார். அவர் ஒரு சிறந்த கவிஞராகவும் இந்து மற்றும் முஸ்லிம் மாணவர்களுக்கு கல்வி கற்பித்த ஒரு பள்ளி ஆசிரியராகவும் தரங்கம்பாடியில் நற்பெயர் பெற்றிருந்தார். டேனிஷ் அரச குடும்பத்தின் மீது அவர் இயற்றிய தமிழ் செய்யுள்கள் ஜெர்மன் மொழியில் மொழிபெயர்க்கப்பட்டு 1706 டென்மார்க்கிற்கு அனுப்பி வைக்கப்பட்டன. இது மிஷனரிகள் வருவதற்கு முன்பே அவருடைய திறமை வெளிப்பட்டிருந்ததை காட்டுகிறது.
1709 அவர் கிறிஸ்தவத்தின் மீது ஆர்வம் கொண்டு ஞான ஸ்நானம் பெற விரும்பினார். இந்த முடிவு அவருடைய குடும்பத்தில் ஒரு பெரும் புயலை கிளப்பியது. சீகன் பால்கிற்கு கல்வி கற்பித்த கணபதி வாத்தியாரே தனது மகனின் மனமாற்றத்தை அதிகமாக எதிர்த்தார். அவரும் மற்ற உறவினர்களும் இந்து சமூகத்தின் தலைவர்களும் ஃப்ரெட்ரிக் கிறிஸ்டியனுக்கு கடுமையான அழுத்தங்களை கொடுத்தனர். அவர்கள் அவரை 2 நாட்கள் வீட்டுச் சிறையில் அடைத்து கிறிஸ்தவராக மாற மாட்டேன் என்று சத்தியம் செய்யும்படி வற்புறுத்தினர். இப்படிப்பட்ட எதிர்ப்பின் மத்தியிலும் ஃப்ரெட்ரிக் கிறிஸ்டியன் தனது முடிவில் உறுதியாக இருந்தார். கடுமையான எதிர்ப்புகளுக்கு மத்தியில் அக்டோபர் மாதம் 16 1709 அவர் ஞான ஸ்நானம் பெற்றார். இந்த நிகழ்வு மிஷனுக்கு ஒரு பெரும் வெற்றியாக அக்காலகட்டத்தில் கருதப்பட்டது. ஒரு கற்றறிந்த செல்வாக்குமிக்க உள்ளூர் இளைஞர் சமூகத்தின் எதிர்ப்பை மீறி கிறிஸ்தவத்தை தழுவியது மற்றவர்களுக்கு ஒரு உந்துதலாக அமையும் என்று மிஷனரிகள் நம்பினர். ஞான ஸ்நானத்திற்கு பிறகு அவர் மிஷன் பள்ளியில் ஆசிரியராக பணியை தொடங்கினார். இருப்பினும் அவருடைய கதை சோகத்தில் முடிந்தது. தொடர்ச்சியான சமூக அழுத்தங்களையும் சோதனைகளையும் தாங்க முடியாமல் அவர் தனது விசுவாசத்திலிருந்து வழுவி விழுந்தார். முதலில் ரோமன் கத்தோலிக்க திருச்சபைக்கு சென்ற அவர் பின்னர் அங்கிருந்தும் விலகி மீண்டும் தனது பழைய சமயத்திற்கே திரும்பினார் என்று வரலாறு பதிவு செய்கிறது. இந்த நிகழ்வு ஆரம்பகால மதம் மாறியவர்கள் சந்தித்த உளவியல் மற்றும் சமூக போராட்டங்களின் ஆழமான சான்றாகும். ஒருபுறம் ஒரு தந்தை தனது தொழில்முறை நேர்மையால் ஒரு மிஷனுக்கு மறைமுகமாக உதவுகிறார். மறுபுறம் அதே தந்தை தனது மகன் அதே மிஷனில் இணைவதை ஆன்மீக ரீதியாக எதிர்க்கிறார். இறுதியில் அந்த மகன் சமூகத்தின் அழுத்தத்தை தாங்க முடியாமல் தான் ஏற்றுக்கொண்ட புதிய பாதையை கைவிடுகிறார். முடிவாக கணபதி வாத்தியார் மற்றும் அவரது மகனின் வரலாறு தரங்கம்பாடி மிஷனின் ஆரம்பகால வரலாற்றின் ஒரு நுட்பமான குறுக்குவெட்டு தோற்றத்தை நமக்கு அளிக்கிறது. கணபதி வாத்தியாரின் பங்களிப்பு எந்த ஒரு கலாச்சார பரிமாற்றமும் உள்ளூர் மக்களின் ஈடுபாடு இல்லாமல் வெற்றி பெற முடியாது என்பதை உணர்த்துகிறது. அவர் கிறிஸ்தவத்தை ஏற்காதவராக இருக்கலாம், ஆனால் அவர் ஏற்றி வைத்த கல்விச் சுடர் சீகன் பால்கின் கைகளில் ஒரு மாபெரும் அறிவுசார் ஆயுதமாக மாறி தமிழ் இலக்கிய வரலாற்றையே மாற்றி அமைத்தது. அவர் தரங்கம்பாடி மிஷனின் வரலாற்றில் ஒரு மௌனமான ஆனால் மிக முக்கியமான அத்தியாயம். அவருடைய மகனின் கதை ஒரு எச்சரிக்கையின் செய்தியாக ஒலிக்கிறது. விசுவாசம் என்பது தனிப்பட்ட முடிவு மட்டுமல்ல, அது ஒரு சமூக போராட்டமும் கூட. ஆரம்பகால இந்திய கிறிஸ்தவர்கள் தங்கள் குடும்பத்தையும் சமூகத்தையும் கலாச்சாரத்தையும் துறந்து ஒரு புதிய அடையாளத்தை தேடிய போது அவர்கள் சந்தித்த தனிமையும் துன்பங்களும் அளவிட முடியாதவை. ஃப்ரெட்ரிக் கிறிஸ்டியனின் வீழ்ச்சி அந்த போராட்டத்தின் ஒரு துயரமான விளைவாகும். ஆக கணபதி வாத்தியாரின் கதை மிஷனின் தொடக்கத்திற்கு உதவிய ஒரு சுதேசி அறிவையும் அவருடைய மகனின் கதை அந்த தொடக்கத்தின் முதல் சவால்களையும் நமக்கு தெளிவாக படம் பிடித்து காட்டுகிறது. கொஞ்ச காலம் இயேசுவுக்காக கஷ்டப்பாடு சகிப்பதினால் இன்னல் துன்ப